வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் தாமரை வந்து வெளியிட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி வெளியிட்டாங்கல்ல, அது வந்து ரொம்பவும் சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு நபர் தன்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரால் நீங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பரை கூட டிஸ்பிளேல கொடுத்துருந்தாங்கல்ல. அந்த நபர் வந்து அவங்கள மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 டு 15 நபர்களை வந்து ஏமாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட இருந்து ஒரு 60-70 லட்சம் மேலே ஏமாத்திருக்காங்க. இதில் வந்து அவருடைய அம்மாவுக்கும் கூட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆதியை பற்றின நிறைய விஷயங்களை வந்து தாமரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி தாமரை பற்றின சில விஷயங்களையும் ஆதி வெளியிட்டிருந்தாங்க. அதில் அது பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரியும் தாமரை சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ வந்து ஆதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விஷயத்தில் ஸ்வேதாவுக்கும் பங்கு இருக்குது. அதாவது சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஸ்வேதா, அவங்களுக்கும் இந்த விஷயத்துல பங்கு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு அதிர்ச்சி கொடுக்குற விஷயமே என்னன்னா, ஸ்வேதாவோட கணவர் தான் ஆதி. இந்த வகையில ஸ்வேதாவும் ஆதியும் பேசின ஒரு ஆடியோ கால் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்துக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நம்ம பிக் பாஸ் தாமரையே சில இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை பத்தியும் நாம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னமர் மகள ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கிற ஸ்வேதா வந்து ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அவர்கிட்ட யார் வேணாலும் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் அவங்களை இன்டர்வியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. அதுக்கு வந்து அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய கணவர் அப்படின்னு நான் உன்னுடைய கணவர் இல்லைல்ல அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு நீ எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அதுலேருந்து ஸ்வேதாவோட கணவர் தான் ஆதி அப்படிங்கிற விஷயம் இப்போ ரீசெண்டாக இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்வேதா சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஏமாத்து பேர் வழி, அது மட்டும் இல்லாமல் டார்ச்சர் பண்ணுற பேசி பேசி ஏமாத்துவான், நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஸ்வேதா சைடு முன் வச்சாங்க. அதே மாதிரி ஆதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒரு தொடர்புல இருக்கல, அந்த பொண்ணு வந்து அந்த சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் இதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் இல்லாம பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் ஆதி தரப்புல இருந்து முன் வச்சிருந்தாங்க. இதுல வந்து திடீர்னு பிக் பாஸ் தாமரை என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய 4 பவுன் செயினை அவன் ஏமாத்திட்டு போயிட்டான், அது மட்டும் இல்லாம அதனுடைய 4 லட்சம் ரூபாய் பணமும் போச்சு, அந்த செயினும் போச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துல ஆதியை பத்தின நிறைய உண்மைகளை வந்து தாமரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஸ்வேதா வந்து தனக்கு தெரியும், ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே சீரியல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, சின்ன மருமகள் சீரியல்ல. அதனால கொஞ்ச நாள் கழிச்சு பிக் பாஸ் தாமரை வந்து விலகிட்டாங்க. அந்த வகையில ஸ்வேதாவை ஒரு ஃப்ரெண்டா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய கணவரான ஆதியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பற்றின உண்மையெல்லாம் நம்ம பிக் பாஸ் தாமரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவன் வந்து ஒரு ஏமாத்து பேர் வழி, அதாவது எல்லாருக்கிட்டையும் ஒரு 50,000 1,00,000 அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி அது தெரியாமையே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வேதா வந்து அவரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்புறமேல அவங்க 2 பேருக்கும் காதலாகி கிட்டத்தட்ட தன்னுடைய 20 வயசுலேயே ஆதியை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணதுக்கு அப்புறமேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆதி வந்து ஸ்வேதா கிட்ட இருக்கிற ஒரு 7-8 லட்சம் மதிப்பிலான அந்த பணத்தை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸில் இருக்கிறேன், இதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நான் விடுபட்டு உங்க கூட சந்தோஷமாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி பேசி வாங்கியிருக்காரு. ஏன்னா வக்கீல் செலவு, கோர்ட் செலவு, அந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா சொல்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 15 lakhs கிட்ட அவர் ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வேதாவோட சொந்தக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆதியா அடித்து அவருடைய லேப்டாப்பு, ஃபோனு, செல்ஃபோன் எல்லாம் பிடிங்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நடுவில் வந்து அந்த பிக் பாஸ் தாமரை என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு வந்து அவரை தெரியும், அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்து அந்த ஃபோனு, லேப்டாப் எல்லாம் வாங்கி அவர்கிட்டயே திருப்பி கொடுத்து தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆதி என்ன சொல்லியிருக்காரு, நான் தங்க மாட்டேன்னு தான் சொன்னேன், என்னுடைய வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கு, இல்லைன்னா ஸ்வேதாவோட ஃபேமிலி வந்து மறுபடியும் ஒன்று அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால அக்காவோட ரெக்வஸ்ட் படி தான் நான் அவங்க வீட்டில் தங்கினேன், ஆனால் நான் தங்கணும்னு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் கேட்டான், அதனால நான் தம்பி தானே அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன். நான் வந்து பணம் வந்து நானே செயின் அடமானம் வச்சு கொடுத்துருப்பேன், ஆனால் என்னுடைய ஏரியாவில் வச்சா இன்னும் கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் ஜாஸ்தியாக வருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னா தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடி மொத்தத்தையும் அவன் தான்
ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கவன் அவன் தான். என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் முதற்கொண்டு. ஸோ அவனை என்னுடைய வீட்ல ஒருத்தனா என்னுடைய சொந்த தம்பி மாரி தான் அவன நான் நடத்துனேன். அதனால தான் அவன நம்பி குடுத்தேன். இப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அந்த செயினும் இல்ல, அந்த அமௌண்ட்டும் இல்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முன்னுக்கு பின்னும் மொறனா பேசுனான். நான் அப்புறம் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த அவேர்னஸ் வீடியோவே நான் குடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் தாமரை வந்து பேசியிருந்தாங்க. இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது, ஆதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி, "நான் உன்ன பணம் ஏமாத்துனேனா? உண்மைய சொல்லு. நீ தான் என்ன மோசடி பண்ணுன. நானா உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லி உன்ன லவ் பண்ணுனேன்." அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள ரொம்ப ஹார்ஷா ஸ்வேதா கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு ஸ்வேதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபோன் ரெக்கார்ட நான் கண்டிப்பா வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைப்பேன். உன்ன நான் வந்து உள்ள தள்ளாம விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி அவங்களும் அவங்க சைடுக்கு கோவமா பேசியிருக்காங்க. உனக்கும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் இருக்கிற அந்த தப்பான தொடர்பு சம்மந்தமான எல்லா ஆதாரத்தையும் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட குடுத்துட்டாங்க. கண்டிப்பா இத வச்சு நான் உன்னுடைய வாழ்க்கைய நான் இல்லாம பண்ண போறேன். உனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கோவமா ஆதி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. தான் சம்பாரிச்சா அந்த ஏமாத்துறதா சொன்ன அந்த 60 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் இருக்குல்ல, அதுல ஸ்வேதாவுக்கும் பங்கு இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல ஸ்வேதாவும் ஈடுபட்டிருக்காங்க. இதுல உன்னுடைய ஈடுபாடும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஆதி இப்ப சொல்ற விஷயம் தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. மேபி ஆதி ஒரு மோசடி பேர்வழி அப்படிங்கிற பட்சத்துல அதுல பங்கு வந்து ஸ்வேதாவுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாரி அவரு சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமா இருக்குது. அது மட்டும் கிடையாது. இதுக்கு வந்து திட்டவட்டமா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த தான் ஸ்வேதா தரப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது அவன் வந்து எங்க பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணது எப்ப எங்களுக்கு தெரிஞ்சதோ, எங்க பொண்ணு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அவன்கிட்ட இழந்துட்டு வந்துட்டான். அப்பவே நாங்க அவன அடிச்சு தொரத்திட்டோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லங்கிற மாரி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதி வந்து இந்த சைடு ஸ்வேதா கிட்ட ஒரு 10-15 லேக்ஸ் கிட்ட ஏமாத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது. பிக் பாஸ் தாமரை கிட்ட ஒரு 5 லேக்ஸ் கிட்ட 4-5 லேக்ஸ் கிட்ட ஏமாத்திருக்காரு. அப்படி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்வேதாவையும் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு. இந்த மாரி உனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாரி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தாமரைக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வந்து இதுதான் முதல் கணவனா? ஏற்கனவே உனக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ பல ஆண்களோட பேசியிருந்ததுனால தான் உன்ன வந்து அந்த முதல் கணவர் அடிச்சு வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க அப்படிங்கிற மாரி வேற யாரோ ஒரு பொண்ணு மூலமா ஆமா அவ அப்படிதான் அப்படிங்கிற மாரி ஒரு பொண்ணோட ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பிக் பாஸ் தாமரை என்ன விளக்கம் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்ட வந்து இவன் போய் இப்படி பேச சொல்லி காசு குடுத்துருக்கான். ஆனா யாருன்னு மென்ஷன் பண்ணாம இப்ப சொல்லியிருந்ததுனால அந்த பொண்ணு வந்து யாருன்னு தெரியல வேற ஒருத்தர பத்தி கேட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். ஆனா திடீர்னு உங்க கூட அத லிங்க் பண்ணி போட்டுருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் எங்க வேணாலும் இத வந்து உண்மைய சொல்லுவேன். எனக்கு பயம்லாம் கிடையாதுக்கா. நான் உண்மைய தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி அந்த நபர் வந்து இப்ப சொல்லி, இப்ப ஆதியோட மொத்த உண்மையும் வெளியில வந்து இன்னைக்கு இணையதளத்தையே பரபரப்பா ஏற்படுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நெறைய செலிபிரிட்டீஸ் அதாவது வெற்றி வசந்த் வைஷ்ணவி அந்த மாரி நெறைய தம்பதிகள் கிட்ட இருந்து அவரு கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் கிட்ட ஏமாத்திருக்காரு. அவருடைய மொத்த இந்த ஏமாத்துன பணமே 70 லட்சத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டையும் இந்த விஷயத்த பத்தி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.